தேவஜனமே, விக்டரி காஸ்பல் சர்ச் விடுதலையின் சுவிசேஷ சபை வழியாய் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்று தேவன் உங்களுக்கு தரும் ஆவிக்குரிய மன்னா என்ன அப்படின்னா, நீதிமொழிகள் 28:9. வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகிறவனுடைய ஜபமும் அருவருப்பானது. நான் வேதத்தை படிக்க மாட்டேன், ஆனா நான் ஜபம் மட்டும் பண்ணுவேன் அப்படின்னா அது ஆவிக்குரிய வாழ்க்கையில உத்தமமான ஒன்று அல்ல. வேதத்தை நான் தியானிப்பேன், வேதத்தை விரும்புவேன், அதன் பிறகு நான் ஜபத்தில் உறுதியாயிருப்பேன். தேவன் என்னோட வாழ்க்கையில மேன்மையான காரியத்தை செய்வார் அப்படின்னு இருக்கும் போதுதான் அருவருப்பான காரியத்தை தேவன் என்ன பண்ணுவார், நம்மளோட வாழ்க்கையில இருந்து விலக்குவார். ஏன் தேவனுக்கு முன்பாக நம்ம அருவருப்பா இருக்கோம் அப்படின்னா, வேதத்தை நம்ம என்ன பண்றோம், கேளாதபடிக்கு நம்மளோட செவியை விளக்குறோம். வேதத்தை கேட்க மாட்டோம், ஆனா மற்ற காரியத்தை எல்லாத்தையும் கேட்போம். உலகத்தில் இருக்கிற காரியத்தை நாம் கேட்பதை விட வேதத்தை கேட்டு அந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளின்படி நாம் வாழும்போது நம்ம ஜப வாழ்க்கையில அந்த வேதமும் ஆளுகை செய்யும். அப்போ வேதமும் ஜபமும் இணைக்கப்படும் போதுதான் தேவன் வருவார். உங்களுக்கு என்ன தேவையோ அதை உங்களுக்கு தந்து உங்களை மென்மேலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாற்றுவார். அதனால நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வேதமும் முக்கியம், உங்களுடைய ஜபமும் முக்கியம். வேதம் இருந்து ஜபம் இல்லைனாலும், ஜபம் இருந்து வேதம் இல்லைனாலும் அது தேவனுக்கு பிரியமா இருக்காது. அந்த இரண்டுமே தேவனுக்கு பிரியமாக இருக்கிறதுனால நம்மளுடைய செவியை வேதத்துக்கென்று சாய்த்து நம்மளுடைய ஜபத்தை இருதயத்திலிருந்து நாம் தேவனுக்கு செலுத்தும் போது தேவன் நாம் கேட்டுக்கொண்டதையும் கேளாத ஐஸ்வர்யத்தையும் ஒரு வாழ்க்கையில் தர தேவன் வல்லவராயிருக்கிறார். தேவன் தாமே உங்கள் யாவரையும் மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.